சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். Yeah. So I think I'm audible, right? Sir, clear கேக்குதா? இல்லை சார், கொஞ்சம் வாய்ஸ் ஸ்லோ ஆகுது சார். Okay. So, dear all, actually what we are going to do now is... No, fine sir, no problem. Continue sir. என்ன சார் புரியல? ஹலோ, கண்டினியூ பண்ணுங்க சார். இப்போ நல்லா கேட்குது சார், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே. Yeah. So, what we are going to discuss very after subject in UPSC, particularly for candidates who want to score more. Okay. So, இப்போ recent daysல வந்து பாத்தீங்கன்னா anthropology வந்து நிறைய பேர் வந்து to discuss about a particular topic called as research methods in anthropology. Okay, so நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா செஷன் போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத, தட் இஸ் அப்ஜெக்டிவ்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா, we are going to introduce the concept of anthropological field technique. அதாவது ஃபீல்ட் டெக்னிக்ஸ்னா நம்ம எப்படி வந்து ஒரு கொஸ்டினை ரெடி பண்றது, எந்த மாதிரி போயிட்டு சர்வே பண்ணணும், அதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி anthropological ரிசர்ச் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத இது பண்ண போறோம். ஓகே. ஸோ இதுல வந்து என்னன்னா, இந்த குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு ரெண்டு இருக்கு. குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்பர்ஸை பேஸ் பண்ணி வருது. குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி டிஸ்கிரிப்டிவா வரும். ஓகே. ஸோ அது இல்லாம இப்ப என்ன பண்ண பார்க்க போறோம்னா, தேர்டா வந்து we are going to learn about how to think analytically. எதுக்காக அப்படின்னா, ஒரு ஹியூமன் அடாப்டபிலிட்டியை வந்து எப்படி கிராஸ் பண்றது, அப்புறம் வந்து டாலரன்ஸை வந்து எந்த மாதிரி லைக் ரீஇன்ஃபோர்ஸ் பண்றது அப்படிங்கறது. So these are three objectives of this particular session. So இதுல வந்து பாத்தீங்கன்னா, பர்டிகுலர் ஆந்த்ரோபாலஜிக்கு வந்து how to write qualitative research அப்படிங்கிறத பத்தி 1990ல வால்காட் வந்து written that. ஸோ இதுல என்ன பெரிய மிஸ்டேக் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, லீவிங் த ரைட்டிங் அப் அன்டில் த எண்ட், அதாவது until they have got the story, அது அவங்களுக்கு தேவைன்ற கதை வரைக்கும் வந்து they will write and then they will stop அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி he says that writing is thinking. அதாவது நம்ம என்ன எழுதுறோமோ அதுதான் வந்து நம்ம திங்க் பண்றதுதான் எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சரோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have to start as soon as possible, writing as soon as possible. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து வால்காட்டோட திங்கிங். ஸோ இது ரிசர்ச் மெத்தட்ஸ் ஆந்த்ரோபாலஜில வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு தேவைன்ற அந்த ரிலவெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து எடுத்துட்டு வரதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது வந்து இட் இஸ் செட் பை இன் த இயர் 1994. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த வித அப்ரோச்சா இருந்தாலும் இந்த கேஸ் ஸ்டடிஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இட் இன்ஃப்ளூயன்சஸ் த சாய்ஸ் ஆஃப் ரிலவெண்ட் அண்ட் ரிகரஸ் அப்ரோச். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தப்பான கேஸ் ஸ்டடி எடுத்துட்டு நம்ம தப்பான ஒரு அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளால கரெக்டான அவுட்புட்டை எடுத்துட்டு வர முடியாது. ஸோ வி ஹாவ் டு ஹாவ் தி கரெக்ட் அப்ரோச் அண்ட் கரெக்ட் கேஸ் ஸ்டடி. அது இருந்தால் மட்டும்தான் நம்ம எஃபெக்டிவான ரிசர்ச்சை வந்து ஆந்த்ரோபாலஜில கண்டக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில் கோ டு தி நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இந்த ரிசர்ச் அப்ரோச்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்றோம். ஆக்சுவலா சோசியாலஜில வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு விதமா பண்ணலாம். ஒண்ணு, அந்த பர்டிகுலர் பீப்புள் கூட மிங்கிள் டேட்டாவை கலெக்ட் பண்றது. அது வந்து சோசியாலஜில வந்து இட் இஸ் மோர் ரிலவெண்ட் தேர். ஓகே. இங்க வந்து அதே மாதிரி ஆந்த்ரோபாலஜில ஹவ் கேன் வி கலெக்ட் டேட்டா, அது வந்து நம்ம எந்த ரிசர்ச் அப்ரோச்சை எடுத்திருக்கோமோ அதை பேஸ் பண்ணி வந்து நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஹேவ் டு கன்சிடர். ஓகே. இது வந்து செகண்ட் பாயிண்ட்ல இருக்கு உங்களுக்கு. சரி, ஃபர்ஸ்ட் அப்ப என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம என்கொயரி மூலமா நிறைய வந்து டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு வந்து பண்ணுவோம். ஸோ இதுல வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம கரெக்டான ரிசர்ச் டிசைனை ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கணும். அடுத்தது வந்து we have to stress on the assumptions to the research design and the data collection. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் about research approach. ஸோ நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி ஜென்ரலாவே வந்து ரிசர்ச்ல வந்து ரெண்டு இருக்கு, குவான்டிடேட்டிவ். இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா அக்ராஸ் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது சோசியாலஜியா இருக்கும்,
ஆந்த்ரோபாலஜியா இருக்கட்டும், எல்லாமே இந்த ரெண்டு. ஸோ குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறது என்ன? குவான்டிட்டி அப்படின்னா நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ்ல ரொம்பவே வந்து நார்மலாக யூஸ் பண்றோம். அதில் என்ன பர்டிகுலரா குவான்டிட்டி மாதிரி அப்ரோச் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வே மெத்தட்ஸ், செகண்ட் வந்து we can go for laboratory methods, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா we have formal methods, okay, I think there was a small interruption. Fine. So I think I'm audible. So the qualitative research, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா we have survey methods, laboratory methods, formal methods, numerical methods such as mathematical modeling. So இது எல்லாமே வந்து we are using in this quantitative research methods. ஸோ அடுத்த ரிசர்ச் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் குவான்டிடேட்டிவ் மெத்தட் அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா லைக் அதாவது இதில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங் இருக்கு. ஒன்று வந்து மீனிங், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா the two important things are, the first one is meanings and the definitions of the situation. சரியா? ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து யார் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. ஸோ ப்ரெசென்டட் பை த இன்ஃபார்மன்ஸ், நம்ம யார்கிட்ட போயிட்டு அந்த சர்வேவை கண்டக்ட் பண்றோமோ அவங்க கிட்ட இருந்து வர அந்த டேட்டா வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த மீனிங்கும் டெஃபினேஷனும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஒரு ஷார்ட் இதில் சொல்லணும் அப்படின்னா we can convey that it is மெஷர்மெண்ட் ஆஃப் தேர் பார்த்தீங்கன்னா வெயின் ரைட் வந்து 1997ல் சொன்ன டெஃபினேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1990ல் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எல்லாமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆந்த்ரோபாலஜி. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எனி கைண்ட் ஆஃப் ரிசர்ச் தட் ப்ரொடியூசஸ் ஃபைண்டிங்ஸ் நாட் அரைவ்ட் அட் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஆர் அதர் மீன்ஸ் ஆஃப் குவான்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர்ஸோ இல்லைன்னா அதர் மீன்ஸ் ஆஃப் குவான்டிஃபிகேஷன்லையோ வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றது வந்து அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து we'll move on to the next slide. What is quantifying the qualitative data? ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ், அதாவது குவாலிட்டி பேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா we'll be discussing about the interviewing techniques, அதாவது qualitative interviewing techniques. So what is this interviewing techniques அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து it is like going to the concerned person and then asking some questionnaires. அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரதான் வந்து குவாலிட்டேட்டிவ் இன்டர்வியூங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ் ஆர் யூசிங் ட்ரையட் சார்ட்டிங் மெத்தட் ஹியர். ஸோ வாட் இஸ் திஸ் ட்ரையட் சார்ட்டிங் அப்படின்னா
gather the textual data அந்த டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனலைஸ் தட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி அந்த டெக்ஸ்டுவல் டேட்டா வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அனலைஸ் பண்ணிட்டு தே யூஸ் டு குவான்டிஃபை த குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இது யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்னால்ட் வந்து 1988 யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து ட்ராட்டர் அண்ட் பாட்டர் வந்து 1993, வெல்லர் அண்ட் ராம்னே வந்து 1988 வந்து இந்த டெக்னிக்கை தே ஹேவ் யூஸ்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனால என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து பார்க்கலாம். அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நிறைய காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பீப்புள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹெச்ஐவி ரிஸ்க் பிஹேவியர்ஸ் வந்து நான் மெஷர் பண்ணணும் அப்படின்னா இட் வில் பி ஆஃப் கிரேட் யூஸ் டு மீ. ஓகே, ஸோ இதுக்கு வந்து வி கேன் கோ ஃபார் த குவாலிட்டேட்டிவ் இன்டர்வியூவிங் டெக்னிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்கை குவான்டிஃபை பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ த கோல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ஃபினாமினா ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ், அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பார்ட்டிசிபென்ட்ஸோட வியூல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபினாமினா. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அ பர்டிகுலர் சோஷியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கான்டெக்ஸ்ட். ஓகேவா, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிஃபை பண்ணும்போது இந்த சோஷியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கான்டெக்ஸ்ட் வந்து லூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து கெப்லன் அண்ட் மேக்ஸ்வெல் வந்து 1994 வந்து தே ஹாவ் டிஸ்கிரைப் இன் தேர் ஒர்க். ஓகே, ஸோ குவான்டிடேட்டிவ் டேட்டாவை அதாவது குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை குவான்டிஃபை பண்ணும்பொழுது வி ஆர் லூசிங் த சோஷியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கான்டெக்ஸ்ட். அது வந்து என்னவா மாறிடுதுன்னா ஒரு நம்பராக மாறிடுது அப்படிங்கிற மாதிரி வந்து they have defined in their process. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன். ஸோ இதில் ட்ரையாங்குலேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் ரிசர்ச் ஒர்க்கை வந்து ஒன்றா கம்பைன் பண்ணுறது தான் வந்து வி கால் இட் அஸ் ட்ரையாங்குலேஷன். ஓகே, ஐ வில் ரிப்பீட் அகெயின், மோர் தென் ஒன் ரிசர்ச் மெத்தடை வந்து கம்பைன் பண்ணுறது வந்து வி கால் இட் அஸ் ட்ரையாங்குலேஷன். ஓகே, ஸோ இது வந்து யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் பை அதாவது ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இது யார் ரொம்ப இதுக்கு வந்து வாட் இஸ் இட் இந்த ப்ரப்போஸ் மெத்தடாலஜி வந்து லைக் ப்ரப்போஸ் பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா கெப்லான் அண்ட் டக்கன் 1988 பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மிங்கர்ஸ், அப்புறம் ரெகன், இவங்க வந்து they have explained about this triangulation. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பரிக்கல் எக்ஸாம்பிளை வந்து யூஸ் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கஸ். ஸோ 1994 வந்து மார்க்கஸ் ஹாஸ் யூஸ்ட் திஸ் பர்டிகுலர் ட்ரையாங்குலேஷன். அவர் வந்து இந்த இமெயில்ஸை பற்றின ஒரு ஸ்டடி வந்து ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணும்போது ஹி யூஸ் this particular he has talked about this particular method. Okay, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா what are the distinctions in this research method அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அப்ஜெக்டிவ் வெர்சஸ் சப்ஜெக்டிவ். இது வந்து 1979 பர்ரெல் அண்ட் மார்கன் வந்து ஐடியேட்டட் திஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோமோதெட்டிக் வெர்சஸ் ஐடியோகிராஃபிக். இது வந்து என்னன்னா ஜென்ரல் வெர்சஸ் யூனிக்னஸ். அதாவது நோமோதெட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லாஸ் பற்றி பேசும். இடியோகிராஃபிக் அப்படிங்கிறது இட் டிஸ்கஸ் அபவுட் த யூனிக்னஸ் ஆஃப் அ பர்டிகுலர் சிச்சுவேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர் வெர்சஸ் அவுட் சைடர் பெர்ஸ்பெக்டிவ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணணும்னா அந்த பீப்புள் கூட மிங்கிள் ஆகி இன்சைடராக மாறி ஒன்று வந்து டேட்டா கலெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் we can stay outside, ஒரு அப்சர்வராக இருந்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த டேட்டா கலெக்ஷன் வந்து கேரி அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் வந்து இட் இஸ் நாட் exhaustive one. இது எல்லாமே இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. The list is very very huge. I have particularly specified only certain things. Okay, so அடுத்து வந்து we'll go for next slide. இதில் வந்து பார்த்தீங்கன்னா we are going to discuss about the philosophical perspectives. என்ன philosophical perspective அப்படின்னா எல்லா ரிசர்ச்சுமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று குவான்டிடேட்டிவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து it will be qualitative. ஸோ
இது வந்து என்ன பண்ணோம்னா all these works are based on some assumptions. Okay, so அந்த assumptions வந்து what constitutes a valid research அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப important. And அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா which research methods are appropriate. ஒன்று வந்து வேலிடிட்டி, இன்னொன்று வந்து அப்ராப்ரியேட்னஸ். இந்த ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா வாட் ஆர் தி ஹிடன் அசம்ஷன்ஸ், அந்த இதில் வந்து என்னென்ன ஹிடன் அசம்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து we have to know it beforehand for conducting a quantitative research. Okay, so now we'll move on to the next topic called as epistemology. So இந்த epistemology அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம அசம்ஷன்ஸ்னு ஒரு வேர்டு அங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ இட் இஸ் நத்திங் பட் த அசம்ஷன்ஸ் அபவுட் நாலேஜ். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த அதை வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ ஐ புட் இட் ஹியர், இட் இஸ் நத்திங் பட் அசம்ஷன்ஸ் அபவுட் நாலேஜ் அண்ட் ஹவு இட் கேன் பி அப்டெயின்ட். இந்த ரெண்டு பாயிண்ட் தான் வந்து இதில் இந்த எபிஸ்டமாலஜி அப்படிங்கிற டிஸ்கஷனில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1992 Hirschman வந்து he has proposed this particular concept. Okay, so இது இந்த மாதிரி ஒரு இதையே பார்த்தீங்கன்னா தட் இஸ் எபிஸ்டமாலஜியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து they are using that. So what are the assumptions that underlie the anthropological research perspective அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பீப்புளை நம்ம எப்படி பார்க்குறோம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நாலேஜை கேதர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பீப்புளோட பர்செப்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு, அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு. இந்த மூணு தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன அசியூம் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் சிம்பிள் கன்ஸ்ட்ரக்டிங். ஓகே, and they spend a great deal of time consciously and unconsciously interpreting what the symbols and behaviors are created. அது வந்து அவங்களா கிரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வேற யாராவது கிரியேட் பண்ண இதுவாகவும் இருக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து they gain the knowledge of how people think, அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து they gain knowledge out of this perspective. ஸோ இதில் வந்து என்ன அடுத்த ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அசியூம் தட் பீப்புள்ஸ் பர்செப்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆர் ரிலேட்டட் டு தி கான்டெக்ஸ்ட். அதாவது ஜென்ரலாக நம்ம தனியாக இருக்கும்போது வந்து ஒரு ஹியூமன் பிஹேவியர் வந்து வேற மாதிரி இருக்கும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும். அதே வந்து ஒரு மாபா கிரியேட் பண்ணும்போது அந்த பிஹேவியரும் பெர்செப்ஷனும் வந்து வேர்ல்டு பார்க்குற அந்த பெர்செப்ஷனும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து வில் கோ ஃபார் qualitative research methods, more discussion here. இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்குலரைசேஷன் பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா we discussed about epistemology. So here இந்த qualitative research methods வந்து எதுக்காக இது பண்ணாங்க, யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜென்ரலி டெவலப்ட் ஃபார் சோஷியல் சயின்சஸ், பர்டிகுலர்லி லைக் சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி இந்த மாதிரி இதை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்து they created this. Okay, so இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அபிசன், லவ், மேய்ஸ் அண்ட் நீல்சன் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள். அவங்க பீப்புள் மட்டும் இல்லாமல் அவங்களோட சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் ஃபினாமினாவையும் இதை வந்து ரீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களோட வியூவாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் ஃபார் டிஸ்கிரைபிங் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் வியூ ஆஃப் ப்ராசஸஸ். ஏன்னா வந்து இங்கே நம்ம இன்டர்வியூ ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணும்பொழுது அதில் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வில் பி தேர் அண்ட் this particular qualitative research methods are very much helpful for that. Okay, so அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் யூஸ் ஃபார் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா. அப்புறம் அதில் அந்த டேட்டாக்கு நடுவில் இருக்க கனெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அந்த டேட்டாக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து ரீட் பண்ணுறதுக்கு இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா what are the benefits of using anthropological methods? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிசர்ச் பண்ணுறோம் எல்லாம் கரெக்ட் தான், பட் what are the benefits?
Okay, so we'll list out some of the benefits here. First வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா பீப்புளோட பிஹேவியர், அவங்களோட ஆட்ரிபியூட்ஸ், அவங்க பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ல, அப்புறம் எக்கனாமிக்ஸ்ல, அப்புறம் ஈக்காலஜிக்கல் கான்டெக்ட்ல வந்து எப்படி வந்து அவங்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பர்சன் வந்து ட்ரக் யூசேஜ் அவங்க எந்த மாதிரி சோஷியல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்போது அந்த யூசேஜ் வந்து அதிகமா இருக்கு, எந்த மாதிரி பீப்புள் கிட்ட வந்து ட்ரக் யூசேஜே இல்லை, யார்கிட்ட அதாவது லைக் ரொம்ப ரேரா வந்து யூஸ் பண்றவங்க யாரு, அவங்க எந்த மாதிரி ஈக்காலஜிக்கல் இதுல இருக்காங்க, கண்டிஷன்ஸ்ல இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி சொசைட்டில இருக்காங்க. அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா த நெக்ஸ்ட் மேஜர் த்ரெட் இஸ் அபவுட் the HIV risk behaviors. So இப்போ பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன மாதிரி பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி டிசீசஸ்லாம் வந்து வருது, யாரெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கு வந்து ரொம்ப சசப்டிபிளா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரீட் பண்றதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அடுத்து வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்க பீப்புளுக்கு சர்டன் டிசீசஸ் இல்லைன்னா சர்டன் ஹேபிட்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத ரீட் பண்றதுக்கு வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் ஆகுது. இது இல்லாம வேற எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றோம், அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். லைக் ஒரு சொசைட்டி கிட்ட பர்டிகுலர் கல்ச்சுரல் இது வந்து வராம தடுக்கணும் அப்படின்னா வந்து we go for this anthropological research methods. ஸோ இது வந்து கல்ச்சுரலி சென்சிட்டிவ் இன்டர்வென்ஷன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவென்டிவ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு இந்த ரிசர்ச் கொஸ்டின்ஸ், தட் இஸ் ரிசர்ச் மெத்தட்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறது கால்சன் வந்து 1994 வந்து ஹஸ் டிஸ்கிரைப்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து வாட் ஆர் த டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இட் இஸ் மோர் கன்சர்ன் வித் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் இன்டர்பிரேட்டிங் சோஷியல் ஃபினாமினா. ஓகே, ஸோ பீப்புளை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, பீப்புளை அவங்களோட ஓன் பிளேஸில், தட் இஸ் தே ஸ்டடி தட் இன் த ஓன் டெரிட்டரி, நேச்சுரல் செட்டிங்ஸில். நம்ம லெபார்டரி பேஸ்டு செட்டிங்ஸ் வந்து இங்கே கிரியேட் பண்ணுறது கிடையாது, பட் நேச்சுரல் செட்டிங்ஸில் வந்து அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றதை ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இட் ஆல்சோ கிவ்ஸ் ஆன்சர்ஸ் டு கொஸ்டின்ஸ் லைக் ஹூ, வேர், ஹவு, ஒய், ஏன் இந்த மாதிரி நடந்தது, யாரால் நடந்தது, எப்படி நடந்தது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து ஆன்சர் வேணும் அப்படின்னா we can go for this particular research. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த HIV யாருக்கெல்லாம் வருது, ட்ரக் அப்யூஸ், யாரெல்லாம் அதிகமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஹியூமன் பிஹேவியர். ஏன்னா இது வந்து நார்மல் சொசைட்டியில் இருக்க பீப்புள் வந்து ஜென்ரலாக வந்து they will be avoiding all these things. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஹியூமன் பிஹேவியர் இருக்கவங்களோட எந்த மாதிரி கான்டெக்ட்ல இருக்காங்க, எந்த மாதிரி அவங்களோட எக்கனாமிக்கல் கண்டிஷன் எந்த மாதிரி இருக்கு, அவங்களோட சொசைட்டி வந்து அவங்களை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணது, எதனால அவங்க அந்த இதுக்கு போறாங்க, அந்த பர்டிகுலர் யூசேஜுக்கு அப்படிங்கிறது வந்து ஸ்டடி பண்றதுக்கு வந்து இந்த ரிசர்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ தே எம்ப்ளாய் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் திஸ். Okay, so இதில் வந்து we'll see a few quotes on anthropological research. One வந்து first பார்த்தீங்கன்னா Bible. So he says that often the only means available for gathering sensitive and valid data from otherwise elusive populations, like as example abusers, அப்புறம் the sex workers, இவங்க கிட்ட இதெல்லாம் வந்து டேட்டா நமக்கு வேணும் அப்படின்னா anthropological research போனால் மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு பைபிள் சொல்வாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெர்னர் அண்ட் ஸ்கோஃபல் வந்து வாட் தே ஆர் சேயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஸ்டினை டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது, பட் இது வந்து எதுக்காக இருக்கணும் அப்படின்னா the question should be meaningful. ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா it should be in a position to have some statistical analysis and interpret the results. So this is what is said by Werner. Okay, so anthropologists வந்து இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they study things in a natural setting. நான் இது ஏற்கனவே சொன்னேன், நேச்சுரல் செட்டிங்ஸ்ல தான் வந்து அந்த ஸ்டடி நடக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு ஃபினாமினா நடக்குது, ஏதோ ஒரு சொசைட்டில இல்லைன்னா வந்து ஒரு பிளேஸ்ல வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ல ஏதோ ஒரு ஹேப்பனிங் நடக்குது, அது வந்து அதிகமா இருக்கு, அப்நார்மலா இருக்கு மற்ற சொசைட்டி கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்க்கும்போது அது ஏன் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்றது ஸ்டடி பண்றதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ இட் இன்வால்வ்ஸ் அ வெரைட்டி ஆஃப் எம்பரிக்கல் மெட்டீரியல்ஸ். என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கேஸ் ஸ்டடி. ஸோ வாட் இஸ் அ கேஸ் ஸ்டடி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரைபல் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ட்ரைபல் பீப்புள் வந்து என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கு அவங்களுக்கு, ஸோ அவங்க வந்து லைக் ஈவன் தோ தே ஆர் யூசிங் ப்ரிமிட்டிவ் மெத்தட்ஸ், அந்த ஃபுட் கலெக்ஷன் எப்படி பண்றாங்க, அது எப்படி யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வி கேன் ஹேவ் அ கேஸ் ஸ்டடி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு எப்போ கெயின் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச்சர் வந்து ஹி ஷுட் பி அ பார்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் சொசைட்டி. ஸோ ஒரு எந்த இது ஸ்டடி பண்ணணும்னு விருப்பப்படுறாரோ அதில் வந்து ஹி வில் பி அ பார்ட் அண்ட் தென் ஹி வில் பி ஸ்டடிங் தட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோஸ்பெக்டிவ். ஸோ இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, லைக் ஏற்கனவே இருக்க ஹேப்பனிங்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றது வந்து வி கால் இட் அஸ் இன்ட்ரோஸ்பெக்ஷன். ஸோ திஸ் இஸ் another method. அப்படி இல்லைன்னா வந்து லைஃப் ஸ்டோரிஸ் ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ வேர் அ பார்ட் ஆஃப் தட் ஹேப்பனிங். ஓகே, அதை வச்சும் வந்து இது பண்ணலாம். அடுத்தது இன்டர்வியூஸ் வந்து லைக் பர்சனல் இன்டர்வியூஸ். அது வந்து ரெண்டு மெத்தடாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அடாக் மேனரில் இருக்கலாம், இல்லைன்னா ஏற்கனவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு பர்டிகுலர் ஏரியாவில் இருந்து தான் அப்படின்ட்டு வந்து அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து கேட்கலாம். கொஸ்டின்ஸ் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு இன்டர்வியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேஸ்ட் ஆன் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃபீட்பேக் வி கேன் டெல் தி ஆன்சர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனல். ஸோ அப்சர்வேஷனல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது ஆப்போசிட். லைக் இட் வாண்ட் பி கான்செப்ட், பட் ஜஸ்ட் வெளியில இருந்து பார்த்துட்டு நமக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருது அப்படிங்கிறத வந்து சொல்றது வந்து அப்சர்வேஷனல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக் டேட்டா வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் மற்ற இதில் வந்து வி கேன் கெட் திஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷனல். ஸோ இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, like we can mix into that particular group and based on that thing we can interact with people. இது வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி ஃபார்மலா இல்லாம it will be somewhat informal in nature. Okay, so இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து we can use visual text, அதாவது வீடியோஸ் மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஏற்கனவே எழுதி வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து இந்த ஸ்டடியை பண்ணலாம், எம்பரிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, we can go for case studies, இல்லைன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லைன்னா இன்ட்ரோஸ்பெக்ஷன், லைஃப் ஸ்டோரி, இன்டர்வியூ, இல்லைன்னா அப்சர்வேஷனல், ஹிஸ்டாரிக்கல், இன்ட்ராக்ஷனல், விஷுவல் டெக்ஸ்ட், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸை ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து லின்கன் அண்ட் டென்சனோட தியரி. ஓகே, ஸோ ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி பண்ணணும் அப்படின்னா வாட் ஹி ஹேஸ் டு டூ அப்படின்னா, ஹி ஹேஸ் டு எக்ஸ்ப்ளோர். ஃபர்ஸ்ட் வந்து ஹி ஹேஸ் டு எக்ஸ்ப்ளோர், இன்வெஸ்டிகேட், ரோம் அண்ட் நொமேடிக். அதாவது என்னன்னா, இந்த ரிசர்ச் வந்து ஒரு ரூம்குள்ள உட்காந்துட்டுலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி you have to mix with the people, you have to mingle with people. ஏன்னா this is not conducted in a laboratory setup. So laboratory setupல வந்து நடக்கல அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும், we have to roam a lot, we should not sit in a room, nomadic இருக்கணும். We have to investigation அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஹேப்பனிங் நடந்திருக்குன்னா அதை வந்து இன்டெப்தா போயிட்டு அதோட ரூட் காஸ் என்ன, எதனால வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து we have to track down. ஓகே, அடுத்தது வந்து இதை என்ன பண்ணக்கூடாதுன்னா, இன்னொருத்தவங்களை அமைச்சு இந்த ஒர்க்கை கேரி அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் we can hire some people and then ask them to do. அதில் வந்து என்ன ஆகிட்டோம்னா பயஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால ஒரு ஒரிஜினல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து he has to go to the field and he has to do that work அப்படிங்கிறது வந்து it is thinking. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, எந்த ஒர்க்லாம் பண்ணணும், எதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு முக்கியமாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதுலையும் அந்த இன்ட்ரெஸ்டிங் திங் இருக்கு ரிசர்ச் மெத்தடாலஜியில். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் see here what account and what you cannot delegate. எதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது, எந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் மற்றவங்களுக்கு டெலிகேட் பண்ணி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த பயஸ்ன்ற வேர்ட் நம்ம ஏற்கனவே சொன்னேன். நான் எப்போ சொன்னேன் அப்படின்னா, மற்றவங்களை அமைச்சு பண்ணும்போது ஒரு ஒர்க் ரிசர்ச் ஒர்க் வந்து பயஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பயஸ் இல்லாமல் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to do this particular ரிசர்ச். ஓகே,
ஸோ இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன வச்சிருக்கணும், சரி பயோசெல்லம் பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் ஹாவ் அ ஃபீல்டு டைரி. ஓகே, இந்த ஃபீல்டு டைரியில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வி ஹேவ் டு ரைட் ஆல் அவர் இன்சைட்ஸ். அந்த இன்சைட்ஸ் வந்து ஹைபாத்திசிஸாக பில்ட் பண்ணணும். ஸோ ஹைபாத்திசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் கேன் பி either proved or maybe disproved. Okay, so this is how an anthropologist should work. So what are the requirements அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து டைம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹேப்பனிங் நடக்குது அப்படின்னா அது வந்து இட்ஸ் நாட் லைக் கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஒரு ரியாக்ஷன் நடக்கும், இல்லை 2 hours நடக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. இட் மே ஈவன் கோ ஃபார் இயர்ஸ் ஆர் டெக்கேட்ஸ், 10 years கூட ஆகலாம் ஒரு சில ஹேப்பனிங்லாம் நடக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் டு ஸ்பெண்ட் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்ட போயிட்டு அந்த ரிசர்ச்சை பண்ணணும் விருப்பப்படுறோமோ அவங்க கிட்ட வந்து வி ஹாவ் டு கலெக்ட் தி டெவலப் தி கான்டாக்ட். இந்த கான்டாக்டை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து இட் இஸ் அ வெரி மேஜர் அண்ட் சேலஞ்சிங் ஜாப். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இஃப் ஐ வாண்ட் டு டூ சம் ரிசர்ச் அபவுட் இந்தோனேஷியாவில் ஏதோ ஒரு ஐலாண்டில் இருக்க பாலி ஐலாண்ட்ஸில் இருக்க ஒரு ஒருத்தங்களை பற்றி ரிசர்ச் பண்ணோம், அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி பற்றி அப்படின்னா நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஐ ஷுட் நோ த லாங்குவேஜ். ஏன்னா அந்த மொழி தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ஷுட் நோ தி லாங்குவேஜ். அவங்களோட பழக்க வழக்கங்கள், நார்ம்ஸ், வேல்யூஸ் இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்காம டைரெக்டாக போயிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டர்க் எலிப்சன் வந்து 1993 வந்து he has published this. So the most important thing is number one is time. அடுத்தது வந்து we have to establish contact. வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா லாங்குவேஜ் தெரியணும். அதனோட அந்த பர்டிகுலர் பீப்புளோட நார்ம்ஸ், அவங்களோட வேல்யூஸ் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால எஃபெக்டிவாக இந்த ரிசர்ச்சை பண்ண முடியும். ஓகே, ஸோ சரி, ஓகே, நான் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். டேட்டா கலெக்ட் பண்ணது மட்டும் என்னோட வேலை முடியுதா அப்படின்னா கிடையாது. we have to allocate equal time for analyzing this data. அதே மாதிரி டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கணும். அதாவது டேட்டா ரா டேட்டா கலெக்ட் பண்ணி வந்து டைரெக்டாக வந்து அதை வந்து அவுட்புட்டாக கொடுக்க முடியாது. அது முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா தேவையில்லாத டேட்டாலாம் ரிமூவ் பண்ணணும். ஏதாவது டேட்டா மிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தால் அந்த டேட்டாவை திரும்ப கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி டேட்டா ப்ராசஸிங்லாம் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, இந்த சரி, ஓகே, இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச் மெத்தட்ஸ் வந்து எதுக்கு பர்டிகுலராக வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டு ஸ்டடி த சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஃபினாமினா. ஓகேவா, அந்த ரெண்டுத்தை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் வந்து we use this anthropological research methods. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், we'll just get into what are the research methods in anthropology. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ரிசர்ச், another one is case study research, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எத்னோகிராஃபி, அண்ட் the fourth one is grounded theory. ஒவ்வொன்றத்தை பற்றியும் we'll discuss. ஓகே, ஸோ ஆக்ஷன் ரிசர்ச் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புளோட ப்ராக்டிக்கல் கன்சர்ன்ஸ் தான். அதுவும் எப்படின்னா ஒரு இமீடியட்டான ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் அதுக்கு வந்து we have to give some goals. ஓகேவா, ஸோ இது வந்து ரெண்டு இதுக்கு, அதாவது கான்ட்ரிபியூட் போத் ஃபார் தி ப்ராக்டிக்கல் கன்சர்ன்ஸ் ஆஃப் தி பீப்புள். ஓகே, எங்கே ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் இருக்க அவங்களோட கன்சர்ன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற இந்த சோஷியல் சயின்ஸ் அந்த ரிசர்ச்சுக்கான கோல். ஓகே, இந்த ரெண்டுத்தையும் வந்து மியூச்சுவலாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆக்ஷன் ரிசர்ச். ஓகே, இது வந்து இட் இஸ் செட் பை ரெப்போர்ட் இன் த இயர் 1970. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரிசர்ச் ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெண்டு பேருக்கும் அக்செப்டபுளாக இருக்கணும். ரிசர்ச்சருக்கும் அக்செப்டபுளாக இருக்கணும். அடுத்து அந்த ப்ராப்ளம்ல இன்வால்வ் ஆகிருக்க அந்த பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து அது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா வந்து இட் வில் பி வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ இந்த ஆக்ஷன் ரிசர்ச் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியாலஜி, அதாவது பர்டிகுலராக ஆந்த்ரோபாலஜியில் இருக்க அந்த நாலேஜ் பேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் ஃபீல்டில், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணுறதுல வந்து இந்த ஆக்ஷன் ரிசர்ச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இப்போ வந்து ரீசெண்டாக லேட்டஸ்ட் ஹேப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிசர்ச். இந்த கம்ப்யூட்டர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸில் வந்து எப்படி வந்து அது பீப்புள் எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுது, அது எப்படி ஸ்டடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து வி யூஸ் திஸ் ஆக்ஷன் ரிசர்ச். ஓகே, ஸோ
இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அப்ளைடு சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா அப்ளைட் சோஷியல் சயின்ஸ்ல வந்து என்னன்னா ஏற்கனவே ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ் இருக்கு, அதுல வந்து இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு அடிஷன் மட்டும்தான் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஹியர் வி கிரியேட் அ நாலேஜ் பேஸ் ஹியர் இன் திஸ் ஆக்ஷன் ரிசர்ச். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் தேர் ஆர் சம் பேப்பர்ஸ் தட் ஹஸ் பீன் பப்ளிஷ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆக்ஷன் ரிசர்ச். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி ரிசர்ச். இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட். இது வந்து ஆந்த்ரோபாலஜியில் வந்து குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் கீழே வந்து யூஸ் ஆகுது. இது பர்டிகுலராக வந்து இதுக்கு கேஸ் ஸ்டடின்றதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. இங்கே ஆந்த்ரோபாலஜியில் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் இஷ்யூ வந்து அனலைஸ் பண்றதுக்கு நம்ம வந்து we are using this. ஓகே, ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா 2002ல அப்படிங்கிறவர் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கேஸ் ஸ்டடி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி an empirical என்கொயரி. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் இன்வெஸ்டிகேட். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஹியர். இட் ஷுட் இன்வெஸ்டிகேட் அ ஃபினாமினா. ஓகே, எப்படின்னா வித்தின் இட்ஸ் ரியல் லைஃப் கான்டெக்ட். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் கான்டெக்ட்ல தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ சரி, ஓகே, ரியல் டைம் தட் இஸ் குட், இன்வெஸ்டிகேட் பண்ணோம், தட் இஸ் ஆல்சோ குட். பட் இதில் என்ன முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து இந்த ஃபினாமினாவுக்கும் கான்டெக்ட்டுக்குமான பவுண்டரி வந்து நமக்கு கிளியரா இருக்காது. தட் இஸ் கான்டெக்ட் வந்து வேற மாதிரி இருக்கலாம், அது நடக்கிற ஃபினாமினா வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால கிளியரா வந்து எவிடென்ட்டா பிரிக்க முடியாத டைம்ல வந்து வி கோ ஃபார் தட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கேஸ் ஸ்டடி ரிசர்ச். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிசர்ச்க்கு வந்து அதிகமாகவே யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து another author has said that. ஓகே, அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்னோகிராஃபி. ஸோ வாட் இஸ் திஸ் எத்னோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் த டிசிப்ளின் ஆஃப் சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி. ஸோ இதில் வந்து இந்த எத்னோகிராஃபர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து ஃபீல்டில் இன்டெப்த் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹியர் த ரிசர்ச்சர், தட் இஸ் த எத்னோகிராஃபர், லிவ்ஸ் வித் தி பீப்புள். ஓகே, அவங்க கூட வந்து இருந்துட்டு அவங்க அந்த பிளேஸ்ல வந்து they are going to study the social and cultural context. ஓகே, ஸோ எத்னோகிராஃபிக் ரிசர்ச் அப்படிங்கிறது ஆந்த்ரோபாலஜியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ், பட் அது வந்து ஒரு இன்டர்பிரேட்டிவ் மெத்தட் தான். அப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் ஹாஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் அவுட்கம்ஸ். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்டோட ஒரு வியூ, இந்த எத்னோகிராஃபிக் மெத்தட் அப்படிங்கிறது. ஓகே, இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்னோகிராஃபருக்கு வந்து ஏலியன், அதாவது ஃபாரின் இதுவாக இருக்காது. சம் மேபி வெரி மச் அக்வஸ்டட் டு தட் எத்னோகிராஃபர் அப்படிங்கிறது வந்து ஒரு தாட். ஓகே, அடுத்தது வந்து இது வந்து இட் இஸ் நாட் அ ரெப்ளிகபிள் ரிசர்ச். இது வந்து ரெப்ளிகேட்லாம் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் லார்ஜ் நம்பர் ஆஃப் கேசஸ். இப்போ குவான்டிடேட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் எ வெரி ஹியூஜ் பாப்புலேஷன். அந்த மாதிரி பாப்புலேஷன் இங்கே இருக்காது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த நெக்ஸ்ட் ரிசர்ச் பாயிண்ட் இஸ் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். ஸோ இந்த கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒவ்வொரு ஆந்த்ரோபாலஜிஸ்டும் வந்து தே ஹாவ் தேர் ஓன் வியூஸ், அவங்களுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஸோ அந்த பொசிஷன்ல இருந்துட்டு நம்ம ஹவு வி லேர்ன் த பார்ஷியல் ட்ரூத் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். ஓகே, ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா particular culture, that is we cannot judge or all the cultures and ways of being in the world. ஏன்னா எல்லா இதையும் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஜட்ஜ் பண்ண முடியாது in one standpoint. ஏன்னா ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதனால வந்து we cannot do this cultural relativism. Okay, so what are the barriers in field research? இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு சோஷியல் சிஸ்டமாக எடுத்துட்டு நம்ம இது பண்ணும்பொழுது டெவலப்ட் கண்ட்ரிஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப் கல்ச்சுரல் குரூப்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ட்ரக் யூசர்ஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இதில் வந்து வருது.
அடுத்தது த மைனாரிட்டி குரூப் கல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தே வில் ஹேவ் தேர் ஓன் பேரியர். ஓகே, ஸோ அந்த பேரியரை நம்ம பிரேக் பண்ணணும்னா அவங்க கூட வந்து வி ஷுட் பி இன் வித் வெரி கார்டியல் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே வந்து வி நீட் மோர் டைம். நம்ம ஏற்கனவே அதை வந்து பார்த்துருக்கோம். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெராயின் யூஸ் பண்ணுற அந்த ட்ரக் யூஸ் பண்ணுற குரூப், அவங்க அந்த குரூப்பில் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து வி கேன் நாட் கெட் இன் டு இட். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அது வந்து என்ன மாதிரி அவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் இது பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி பேரியர்ஸ். ஓகே, ஒன்று வந்து கல்ச்சுரல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். இந்த மைனாரிட்டி குரூப்ஸ்குள்ளே வந்து அந்த உள்ளே போகிறது கஷ்டம். அடுத்தது வந்து சம் வாட் இஸ் இட் ஆன்டி சோஷியல் குரூப்ஸ்குள்ளே வந்து நம்ம போயிட்டு அவங்கள பற்றி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு டீடியஸ் ஜாப் தான். ஸோ இந்த எத்னோகிராஃபர்ஸ் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கோ ஃபார் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா தே பிகம் அ மெம்பர் ஆஃப் தட் பர்டிகுலர் டீம் அண்ட் தென் தே ஸ்டார்ட் டூயிங் தட் ஒர்க். ஓகே, ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இட் இஸ் யூஸ் டு கெயின் இன்சைட் இன் டு தேர் கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ். ஏன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம ரொம்ப வந்து அந்த கல்ச்சர்லாம் ஸ்டடி பண்ண முடியாது. பட் வெரஸ் ஹியர் வில் பி இன் அ பொசிஷன் டு டூ தட். ஓகே, ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து வில் பி கெட்டிங் மோர் வாட் இஸ் இட் ஸ்பெசிஃபிக் ஆன்சர்ஸ் அண்ட் ஆல்சோ பயஸ் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த இடத்துல ரொம்பவே கம்மியாக இருக்கும். வேற சம்டைம்ஸ் வந்து இந்த பயஸ் மே பி வெரி ஹை. ஸோ இந்த எத்னோகிராஃபர்ஸ் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் அனாலிசிஸ் வந்து சில சமயம் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஃபீல்ட் சைட் வந்து சம்டைம்ஸ் we may be having different kinds of outputs. அடுத்தது வந்து we have to construct என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணுறோமோ அதை வந்து வரும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் தி மேஜர் பார்ட் ஆஃப் தி டேட்டா. நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபீல்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபீல்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கோம், நம்ம வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கோம், நம்ம வெளியில் வந்த உடனே அந்த அங்கே என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது வந்து வி ஷுட் ரைட் இட். ஏன்னா வி மே ஃபர்கெட் சம் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ், மைன்யூட் டீட்டெயில்ஸு கூட வந்து வி ஹேவ் டு கேப்சர். ஸோ அப்படி கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி டேக் நோட் ஒன்ஸ் தட் பர்டிகுலர் ஈவெண்ட் இஸ் ஓவர். ஓகே, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க, இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஷுட் ஹேவ் எனஃப் டைம் ஃபார் தட். ஓகே, ஸோ இந்த ஃபீல்டு நோட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டேட்டு, டைம், பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வந்து ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதாவது ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் நம்பர்ஸாக இருந்ததுன்னா அப்புறம் என்னென்ன நடந்தது அந்த சைட்டில் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நோட் பண்ணணும். சம்டைம்ஸ் வி மே ஆல்சோ ரெக்கார்ட் தி டெக்ஸ்சர்ஸ், அப்புறம் வந்து அந்த டைம் நடக்கும்போது என்ன மாதிரி ஸ்மெல் இருந்தது, என்ன டேஸ்ட் எல்லாம் இருந்தது. சம்டைம்ஸ் லைக் இந்த ட்ரக் கேசஸ்லாம் போகும்போது வி மே பி ஆஸ்க்ட் டு ஆர் வி மஸ்ட் ரெக்கார்ட் ஆல் தோஸ் அப்சர்வேஷன்ஸ் ஆல்சோ. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எத்னோகிராஃபி as a method in use. ஓகே, அதாவது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸில் எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஹக்கீஸ் வந்து ஹஸ் said that. Okay. So next we'll move on to the other concept which is nothing but grounded theory. So grounded theory அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a research method that seeks to develop theory that is grounded in data systematically gathered and analyzed. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்டிவ் தியரி. இது வந்து எதுக்காக என்ன அலோவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரிசர்ச்சர் வந்து அவரோட தியரிட்டிக்கல் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த கிரவுண்டட் தியரிக்கும் மற்ற மெத்தட்ஸ்க்கும் வந்து வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் சஜஸ்ட் தேர் ஷுட் பி அ கண்டினியூஸ் இன்டர்ப்ளே பிட்வீன் டேட்டா கலெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ். நம்ம வந்து டேட்டா கலெக்ஷன் அனாலிசிஸும் கண்டினியூஸாக வந்து மாற்றி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த கிரவுண்டட் தியரியோட இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்க்ரீசிங்லி காமன். இது எல்லா இதுலேயுமே வந்து இப்போ அதிகமாக வந்து இந்த கிரவுண்டட் தியரியை வந்து வி ஹவ் ஸ்டார்டட் யூஸிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் டிஸ்கஸ் அபவுட் வாட் ஆர் த டெக்னிக்ஸ் ஃபார் கலெக்டிங் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ குவாலிட்டேட்டிவ் டேட்டா வந்து எப்படிலாம் கலெக்ட் பண்ணலாம்னா ஒன்று ஃபீல்ட் ஒர்க்கில் கலெக்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆர் பாசிவ் பார்ட்டிசிபேஷன்.
பாசிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது வெளியில தள்ளி இருந்து வந்து அந்த கான்செப்ட் வந்து நம்ம பார்க்கறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன்ல ரெண்டு இருக்கு. ஒன்று பார்ட்டிசிபென்ட் அண்ட் நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன், அப்புறம் இன்டர்வியூ. இதுல வந்து ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். இது ஃபார்மல் ஸ்ட்ரக்சர். இதை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் பத்தி. ஸ்ட்ரக்சர்னா the questions will be very fixed and unstructured அந்த மாதிரி ஃபிக்சேஷன்ஸ் தான் எதுவும் இருக்காது. அடுத்து கொஸ்டினைஸ் பண்ணலாம். கொஸ்டினைஸ் பார்ட்டிசிபென்ட் கிட்ட இருந்து அதோட ஆன்சர்ஸ் வாங்குறது. அப்புறம் பழைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஹிஸ்டாரிக் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸையும் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், we can do this research. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன அப்ரோச் இருக்கு அப்படின்னா நரேட்டிவ் அப்ரோச். நரேஷன் அப்படிங்கிறது லைக் ஏற்கனவே நடந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் டாபிக்ஸ் கொடுத்து பண்ணுறது நரேஷன். அடுத்தது ஸ்டோரி டெல்லிங், அப்புறம் லைஃப் ஹிஸ்ட்ரி மெத்தட், ஆக்ஷன் ரிசர்ச். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி methods where we can go for qualitative data collection. So இந்த அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about narrative and metaphors. ஸோ இந்த நரேஷன் அண்ட் மெட்டஃபோர் வந்து எங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா திங்கிங் ப்ராசஸ்லையும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். ஸோ வாட் இஸ் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கான்டெக்ட், ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்குன்னா அந்த பார்ட்டிசிபென்ட்டே வந்து என்ன இருப்பாருன்னா அப்சர்வராக இருப்பார். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்னோகிராஃபிக் ஃபீல்ட் ஒர்க் வந்து இந்த பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா we need professional training. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து எனஃப் டைம் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஏன்னா இப்போ எல்லா பீப்புள் கூடயும் நம்ம வந்து ஈஸியாக போயிட்டு மிங்கிள் ஆக முடியாது. அதில் நிறைய லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்குது, அவங்களோட கல்ச்சுரல் இஷ்யூஸ் இருக்குது, அப்புறம் வந்து அவங்களோட ஸ்பெசிஃபிக் நார்ம்ஸ் இருக்கும், அந்த இஷ்யூஸ் அந்த இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு தான் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு ரேப்போர்ட், அதாவது ரேப்போர்ட்னா சுமூகமான ஒரு இதை வந்து சூழ்நிலையை நம்மளால உருவாக்க முடியும். ஓகே, ரேப்போர்ட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு இது என்ன சொல்லணும்னா ட்ரஸ்ட் அண்ட் கம்யூனிகேஷன். அதாவது நம்மளை நம்பினவங்க, நம்ம நம்பினாதான் நம்ம வந்து நம்ம அந்த பர்டிகுலர் டேட்டாவை நம்ம வந்து கரெக்டாக வாங்க முடியும். நம்மள அப்படின்னா they will try to hide something from us. அப்போ நம்ம வந்து என்ன ரிசர்ச் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து எஃபெக்டிவாக கேரி அவுட் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து வந்து இன்டர்வியூ டெக்னிக்ஸ். இதில் ஏற்கனவே ரெண்டு சொன்னோம் இல்லையா, இன்ஃபார்மல், ஃபார்மல், ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ், கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஏற்கனவே வந்து டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தேல் கோ ஃபார் திஸ் இன்டர்வியூ. இந்த அடுத்து வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்டட் இன்டர்வியூஸ் இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு பீப்புள் டாக் அபவுட் அ பர்டிகுலர் கான்செப்ட், இல்லைன்னா அவங்களோட கேட்டகரைஸ் திங்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து வி யூஸ் திஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ வாட் ஆர் தி சோர்சஸ்? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டேட்டா கலெக்ஷனுக்கு என்ன மாதிரி சோர்சஸ் வந்து ஆந்த்ரோபாலஜியில் இருக்கு அப்படின்னா பிரைமரி சோர்சஸ் அண்ட் செகண்டரி சோர்சஸ். பிரைமரி சோர்சஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டா போயிட்டு பீப்புள் கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணி டைரக்டா வாங்கிட்டு வர டேட்டா. ஓகேவா? இந்த ஃபீல்டு நோட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரலாம். செகண்டரி டேட்டா சோர்சஸ் அப்படிங்கிறது மற்றவங்க எழுதின டெக்ஸ்ட் புக்கோ இல்லைன்னா மற்ற கண்டென்ட்ஸை வச்சு நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வரது வந்து வி கால் இட் அஸ் secondary data collection methods. So okay, so I think we have discussed about what are the various strategies of data collection அப்படின்னு பார்த்தீங்கன்னா ethnographic method இருக்கு, participant observation இருக்கு, in-depth interviews இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா focus groups in discussions. Okay, what is ethnographic method? இது வந்து என்னன்னா it is used to help the investigators to understand the social organization. இதனோட மெயின் கோல் வந்து என்னன்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், அப்புறம் வந்து டு ஐடென்டிஃபை அண்ட் கல்டிவேட் கான்டாக்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் அந்த குரூப்பை பற்றின ஸ்டடியை லைக் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரக் அப்யூஸ், HIV இந்த மாதிரி பர்டிகுலர் இதை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த எத்னோகிராஃபிக் மெத்தட் வந்து யூஸ் ஆகுது.
நெக்ஸ்ட் வந்து இன்டெப்த் இன்டர்வியூ. இது வந்து என்னன்னா ஓப்பன் எண்டட் இண்டிவிஜுவல் இன்டர்வியூஸாகவும் இது இருக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா கொஸ்டின்ஸை வந்து ஏற்கனவே பேஸ் பண்ணியிருக்க இந்த ரிசர்ச் ஸ்கில் அவங்களோட ஆட்டிடியூடை பேஸ் பண்ணி இது வந்து மாறிட்டே இருக்கும். அடுத்து வந்து ஃபோக்கஸ் குரூப் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா நம்ம அந்த சொசைட்டியில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஒரு இன்டர்வியூவோ இல்லைன்னா ஒரு இதுவோ பண்ண முடியாது. வி ஹாவ் டு டார்கெட் பர்டிகுலர் குரூப். அதுதான் வந்து வி கால் இட் அஸ் திஸ் ஃபோக்கஸ்ட் குரூப். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த ஃபோக்கஸ் குரூப் வச்சு நம்ம ஸ்டடி பண்ணும்போதே வில் பி கெட்டிங் த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த மோஸ்ட் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் திஸ் ஃபோக்கஸ் டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு பீப்புள், அதாவது நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இட் இஸ் யூஸ் டு எம்பவர் த இண்டிவிஜுவல். அவங்களோட ஐடியாஸ் வந்து அவங்க ஃப்ரீயாக வந்து சொல்கிறதுக்கு வந்து இது ஒரு பாசிபிலிட்டியாக அமையும். ஸோ இது வந்து எப்படின்னா தேல் பி கெட்டிங் லைக் த பியர் சப்போர்ட். எக்ஸாம்பிள் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் இன் இந்தியா பற்றி ஒரு ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா வி கேன் கோ ஃபார் அ ஃபோக்கஸ்ட் குரூப். ஓகே ஓகே, பட் அதில் வந்து சம் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா if we go for the wrong people, I think we will not be getting the correct output and all. Okay, so I think we'll wind up the session. ஓகே சார் இருக்கீங்களா? சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சார்